ஆனந்தி வணக்கம். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை தொடர் லீக் சுற்றை கடந்து சூப்பர் 8 சுற்றை எட்டியிருக்கிறது. தொடக்கம் முதலே தோல்வியை காணாமல் ஆடி வரும் இந்திய அணி சூப்பர் 8 சுற்றை இந்த தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்ள இருக்கிறது. கிட்டத்தட்ட என்ற போட்டியை பாரம் கற்றதா இந்திய அணி, பழி தீர்க்குமா தென்னாப்பிரிக்கா என்ற கோணத்தில் அணுகுவதால் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என்று எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் இந்தியா தனது கடந்த 4 போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் கிட்டத்தட்ட தடுமாறியே வெற்றி பெற்றிருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனென்றால் இந்திய அணியின் பேட்டிங் ஆர்டர் ஒரு வலுவான பார்ட்னர்ஷிப் அமையாமல் தனிநபர் ஒருவரின் பேட்டிங்கை மட்டுமே சார்ந்து இருப்பதால், இந்திய அணியின் பேட்டிங் ஆர்டரின் முழு திறனை காட்டாமல் இருப்பதால் இந்திய அணி கடந்த கால போட்டிகளின் போது பாரம் கற்று இன்றைய போட்டியில் களமிறங்குகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதே சமயம் தென்னாப்பிரிக்க அணி கடந்த 2024 நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தொடரில் இறுதிப் போட்டியில் இந்திய அணியிடம் தோற்று கோப்பையை பறிகொடுத்திருந்தது. இதனால் இந்த போட்டியில் இனி தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்று இந்தியாவை பழி தீர்க்குமா என்ற எதிர்பார்ப்பும் விளைந்திருப்பதால் இன்றைய போட்டி விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாமல் நடைபெறும் என்றே எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் இந்திய அணி தென்னாப்பிரிக்க அணி இரு அணியை ஒப்பிடும்பொழுது இரு அணியிலும் வலுவான பேட்ஸ்மேன்கள் உள்ளனர். இந்திய அணியை பார்த்தோமேயானால் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங் போன்ற வலுவான ஒரு பேட்டிங் ஆர்டர் இருக்கிறது. அதே போல் தென்னாப்பிரிக்காவிலும் பார்த்தோமேயானால் ஏடன் மெக்ரம், குவிண்டன் டி காக், ரியால்டன், டெவால் பிரேவிஸ் உள்ளிட்ட வலுவான பேட்டிங் ஆர்டர் தென்னாப்பிரிக்கா அணியிலும் இருக்கிறது. அதே சமயம் இந்திய அணி பேட்டிங் ஆர்டர்கள் சரிவர ஆடாமல் தடுமாறி வரை நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா அபிஷேக் சர்மா கடந்த 3 போட்டிகளிலும் டக் அவுட் ஆகி ரசிகர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறார். அவர் இன்னும் ரன் கணக்கை துவங்காதா, இன்றைய போட்டியில் அவர் ரன் கணக்கை துவங்குவாரா என்று எதிர்பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே சமயம் இரு அணியிலும் உலகத்தரம் வாய்ந்த பந்து வீச்சாளர்கள் இருக்கின்றன. இந்திய அணி வருண் சக்கரவர்த்தி, பும்ரா, ஹர்தீப் சிங், அக்ஷர் படேல் உள்ளிட்ட வலுவான பந்துவீச்சாளர்கள் இருப்பதால் அதற்கு ஈடாக தென்னாப்பிரிக்காவிலும் உலகத்தரம் வாய்ந்த பந்துவீச்சாளர்கள். அதே சமயம் பார்த்தோம்னா லுங்கி இங்கிடி, ககிசோ ரபாடே, ஜான்சன், மகாராஜ், ஏடன் மற்றும் சொற்பந்து வீச்சிலும் அசத்துவார் என்ற கோணத்தில் இரு அணியிலும் பந்து வீச்சில் பார்த்தோம்னா வலுவாக உள்ளது. இதனால் இன்றைய போட்டியில் விறுவிறுப்பாக்கு பஞ்சம் இருக்காது என்றே எண்ணலாம். அதே சமயம் குஜராத்தின் அகமதாபாத் மைதானத்தில் போட்டி நடைபெற இருப்பதால் அந்த போட்டி பேட்டிங்கிற்கு சாதகமான ஒரு ஆடுகளம் என்பதால் இன்றைய போட்டியில் இரு அணியிலும் வலுவான பேட்ஸ்மேன்கள் இருப்பதால் ரன் கணக்கை சிறந்த வானவேடிக்கை காட்டி ரசிகர்களை மகிழ்விப்பார்கள் என்றே பார்க்கலாம். கடந்த சூப்பர் 8 சுற்று போட்டி நியூசிலாந்து பாகிஸ்தான் போட்டி மழையால் கைவிடப்பட்ட நிலையில் இன்றுதான் சூப்பர் 8 சுற்று துவங்குகிறது. அதில் இந்தியா தென்னாப்பிரிக்கா எதிர்கொண்ட இரவு 7 மணிக்கு குஜராத் மாநிலம் அகமதாபாத் எதிர்கொள்ள இருக்கிறது. இதனால் இன்றைய போட்டி ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனந்தி.